ஹலோ மக்களே, வெல்கம் பேக் another வீடியோ இன் திருச்செந்தூரில் நம்ம இப்போது ஃபஸ்ட் டே வந்து சாமி பார்த்தோம். ஈவினிங் தான் நம்ம போய் சாமி பார்த்தோம். எப்பயுமே நம்ம வந்தோம்னா மார்னிங்கே சாமி பார்த்துருவோம். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறோமா, காலைல ஹெவி க்ரௌடாக இருந்துச்சு. அதனால் ஈவினிங் சாமி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஈவினிங் தான் சாமி பார்க்கலான்னு சொல்லி சாமி பார்த்துட்டு வெளில வந்தோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 மணிக்கு தான் வெளில வந்தோம். சாமி பார்த்துட்டு போகிற வழியில் ஒரு கடைங்க, அதாவது என்ன பண்ணுறதுன்னா குமார் டேஸ்டி பரோட்டா ஸ்டால். அதாவது நம்ம ஊரில் வந்து பரோட்டான்னு சொல்லுவோம்ல, இங்கேயும் சரி இந்த மதுரை அந்த சைடில் நான் போன பார்த்தீங்களா, அங்கேயும் சரி புரோட்டான்னு தான் சொல்கிறாங்க. பூரோட்டா அப்படி சொல்கிறாங்க. சரி, இந்த கடையில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா அந்த புரோட்டா தாங்க ஸ்பெஷலு. புரோட்டா, தோசை, மதியத்தில் பார்த்தீங்கன்னா பிரியாணி வகைகள் எல்லாம், மதியத்துலேயும் பிரியாணி பரோட்டான்னு சொல்லி எல்லாமே இருக்குது. அதே மாதிரி நைட்டில் வந்து இந்த நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது இந்த கொத்து பரோட்டா தாங்க அவ்வளோ ஆர்டர். அவங்க கண்டினியூஸாக அந்த கொத்து பரோட்டா, இங்கே வரவங்க மேக்ஸிமம் இந்த கடையில் கொத்து பரோட்டா தான் ட்ரை பண்ணுவாங்கன்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. அது தவிர்த்து பார்த்திங்கன்னா இந்த பரோட்டா பார்க்குறதுக்கு நார்மல் பன் பரோட்டா, குட்டி பரோட்டாவாக அழகாக பன் பரோட்டா மாதிரியே இருக்குது. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது திருச்செந்தூர் கோயில் முடிச்சுட்டு நீங்கள் வெளில வரீங்க, நான்வெஜ் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த கடை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா எல்லாமே அவ்வளோ நல்லா இருக்குது. ஆக்சுவலாக எங்கே உட்காந்து நான் இன்ட்ரோ பேசிகிட்டு இருக்கேன், சாமி பார்த்துட்டு அப்படியே நிறைய வீடியோ எடுக்க வந்துட்டுனா செம கால்வலி. பக்கத்துலேயே ஒரு இடம் இருந்துச்சு, அங்கே அப்படியே உட்காந்துட்டு அப்படியே இன்ட்ரோ பேசிகிட்டு இருக்கேன். நம்ம இப்போ இந்த கடை தான் வந்திருக்கோம். இந்த கடையில் வந்து நிறைய நான்வெஜ் சைட் டிஷ்ஷஸும் இருக்குது, எல்லாமே இருக்குது. சிக்கன் கொத்து எல்லாம் ஒன்லி நான்வெஜ் மட்டும்தான். குமார் டேஸ்டி பரோட்டா ஸ்டால். நான் லொக்கேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ நம்ம இந்த கடை தான் வந்திருக்கிறோம். அந்த அண்ணன் செம்ம பிஸி. நம்ம நேராக உள்ளே போயிட்டு அந்த அண்ணன் எப்போ ஃப்ரீயாக வராரோ அவர்கிட்டே இந்த கடையை பார்த்தா ஃபுல் டீலர்ஸ் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். திருச்செந்தூர் கோயில் பக்கத்துலேயே இந்த இது வரும். அந்த கோயிலேருந்து நீங்கள் வெளில வந்தீங்கனாலே இந்த கடை வரும். நான் லொக்கேஷன் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் பேர் நரேந்திரகுமார். கடை பேர் வந்து குமார் டேஸ்டி பரோட்டா சார். இது அப்பா சித்தப்பா எல்லாம் அப்போ ஸ்டார்ட் பண்ணது. 21 வருஷம் ஆகுதுண்ணா. ஸ்பெஷல் தானே, பிரியாணி இருக்குது, பரோட்டா இருக்குது, சைடிஷில் மட்டன், சிக்கன், மூளை, வேறு சிக்கன் போன்லெஸ்ஸு, சிக்கன் சாப்ஸு. ப்ரைஸில் நார்மல் ப்ரைஸா? ப்ரைஸ் நான் பரோட்டா 15 ரூபா, மட்டன் சிக்கன் 150 ரூபா, சிக்கன் பிரியாணி 140 ரூபா சார், மட்டன் பிரியாணி 220 ரூபா. ஒரிஜினல் நம்ம மட்டும்தான் இப்போதைக்கு போட்டுட்ருக்கோம். ப்ரைஸ் ஜாஸ்தி இல்லை அவங்களுக்கு. மதியம் உண்டு. 12 o'clock இருந்து ஸ்டார்டிங் டைம். 12 o'clock. எப்போ முடியுதுலாம் கிடையாது, எப்போ முடியுதோ அப்போ க்ளோஸ் பண்ணிடுவோம். அவ்வளோதான். பரோட்டா ஒரு நாளைக்கு 80 கிலோலேருந்து 90 கிலோ வரைக்கும் நம்ம ரெடி பண்ணுறதா. இது மதுரை சைடில். நம்ம சால்னாலே மதுரை சைடு தானே, பரோட்டா சால்னாலே மதுரை தானே. சேர் வைக்கிறதா, இது ஃபஸ்ட்டு, அது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, ரெண்டாவது ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். அளவு கிலோ கணக்கு தானே. தேங்காய் வந்து நாங்கள் போடுறது ஒரு அண்டாக்கு கணக்கு பண்ணி கிலோ போடுவோம். 15 கிலோ, 20 கிலோ. சிக்கன் பிரியாணி 140 ரூபா, முட்டை பிரியாணி 70 ரூபா, மட்டன் பிரியாணி 220 ரூபா. நைட்டு பரோட்டா, தோசை, சிக்கன், மட்டன், கொத்து பரோட்டா, ஸ்லோன் பரோட்டா. ஆமாம், நம்ம கடையில் ஃபேமஸ். எதுக்கு ஸ்பெஷல்லாம் கிடையாது, நம்ம ரெடி பண்ணுற நார்மல் ஐட்டம் தான். இதே தான் போட்டு ரெடி பண்ணுவோம் தவிர தனியாக ஸ்பெஷல்லாம் எதுவும் வைக்கல. அது சிம்பிளாக இருந்தது தான். அப்படின்னா அன்னைக்கு இன்றைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்மளோட ஒன்லி மெயின் பரோட்டா பிரியாணி தான். காலையில் 11:30 ஸ்டார்ட் ஆகும், நைட்டு 11:30 போகும். பரோட்டா, மட்டன் சிக்கன் இருக்குது, சாப்ஸு சிக்கன், சில்லி சிக்கன் போன்லெஸ் இருக்குது. வேறு ரைஸ் போட்டால் இப்போ ரைஸ் இப்போ ஆரம்பிக்கும். இதோட வந்து முதல்ல வந்து ஆள் நடமாட்டம் வந்து கம்மியாக தான் இருக்கும். இப்போ வந்து கோயிலில் கூட்டம் அதிகமாகனால கொஞ்சம் எல்லாமே டெவலப் ஆகிட்டு இல்லை, லாட்ஜிங் ஜாஸ்தி ஆகிடுச்சு. நம்மளோட பரோட்டா பிரியாணி தான் மெயினாக கொடுக்கும், வேறு எதுவும் கிடையாது. நைட்டுக்கு காலையில் பரோட்டா பிரியாணி, நைட்டுக்கு வந்து தோசை, பரோட்டா, கொத்து பரோட்டா, மட்டன் சிக்கன், எல்லா வெரைட்டியும் உண்டு. மெயினாக பரோட்டா தான். சைடிஷ் வந்து மட்டன் சிக்கன் தான். கடை ஆக்சுவலாக நாங்கள் பரம்பரை பண்ணுறது தானே. ஹோட்டலுங்கிறது வந்து எங்கள் ஃபீல்டே தான், ஹோட்டல் ஃபீல்டு தான் ஃபுல்லாகவே. ஆமாம், எல்லாமே ஹோட்டல் ஃபீல்டு தான். பெரியப்பா சித்தப்பா எல்லாம் பெரியப்பாலாம் ஹோட்டலாக வச்சுருந்தாங்க, எல்லாம் ஹோட்டல் ஃபீல்டு தான். இல்லை, நான் ஹோட்டல் வச்சு இருபத்தி மோஸ்ட்டாக அது எதுவுமே அண்ணன் மேலே ஹோட்டல் வச்சு. இல்லை, நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலி தான். ஆமாம் ஆமாம்.
ஒரு நாளைக்கு சூப்பராக எவ்வளோ போகும்? எங்கிட்ட ஒரு நாளைக்கு ஒரு 80 கிலோ புரோட்டா, 80 கிலோ 90 கிலோ வரும் ரெகுலர். இன்னைக்கு ஹோட்டல் ஃபீல்டை பொறுத்தவரை மாஸ்டர் ரொம்ப கம்மி, வேலைக்கெல்லாம் ஆட்கள்லாம் சரியான லேபர் கிடையாது. கறிகளையே வச்சுருக்கீங்களா? கறி எடுப்புக்கு தான் நல்லாயிருக்கும். புரோட்டா வந்து கறி கல்லில் வெயிட் இருந்தால் தான் புரோட்டா நின்று வேகும். லைட் வெயிட்டாக இருந்தால் புரோட்டா அது கறி பிடிச்ச மாதிரி ஆயிடும், வேக்காடு நல்லா இருக்காது. கல் வெயிட்னஸ் நல்லா இருந்தால் புரோட்டா அதாவது நின்று புரோட்டான்னு வேகும். ஆமாம் ஆமாம். இது வந்து மதுரை புரோட்டா. மதுரைனாலே ரோல் புரோட்டா தான். இது நாங்கள் ஸ்டாண்டர்டாக கடை வச்சிருந்து இப்படி தான் கொடுத்துட்ருக்கோம். ஒரே மாதிரி தான் இருக்கும், எதுவுமே மாறாது. டேஸ்ட்டு மாறாது, எல்லாமே நாங்கள் தான் ப்ரிப்பேர் பண்ணுறது, அதனால் எதுவுமே மாறாது. சமையல் ஃபுல்லாக நான் தான். ஆமாம், கற்றுக்கிட்டு எங்கள் அண்ணன்ட்ட கற்றுக்கிட்டேன். ஆமாம் ஆமாம். இல்லை அதெல்லாம் கிடையாது, எல்லாமே நேச்சுரலாக உண்மையாக. அதாவது செய்கிற பொருளை வந்து தரமாக வெறும் கலப்படம்லாம் பண்ணாலே எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஆமாம், நாங்கள் கலர் பொடி எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது, நேச்சுரல் மட்டும் தான், இயற்கை உள்ள தான், நிறைய கிடையாது, எந்த இதுவுமே கிடையாது. காலைல ஒரு 9 மணிக்கு ஆரம்பம். ஆமாம், 10:30 11 மணிக்கு க்ளோஸ் ஆகிடும். ஆமாம், ரெடி பண்ணி போடுறோம், ஃபுல்லாக ரெடி பண்ணி. இது கோயில் வாசல் பக்கத்தில், கோயில் பக்கத்தில் இருக்கு. ஆமாம்.